ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா அணுசக்தியால் இயங்கக்கூடிய பெல்கரோட் சப்மரீன்களை தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த பெல்கரோட் சப்மரீன் தான் கடந்த 30 வருடங்கள்ல கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சப்மரீன். இந்த சப்மரீனோட செயல்திறனை பார்த்து அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் கதிகலங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெல்கரோட் சப்மரீன்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு ஒரு நியூக்ளியர் சுனாமியவே ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல ரஷ்யா எதற்காக இந்த பெல்கரோட் சப்மரீன்களை உருவாக்கி இருக்காங்க, இந்த சப்மரீன்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன, அதை எதற்காக ரஷ்யா டெவலப் செஞ்சிருக்காங்க, பெல்கரோட் சப்மரீன்களோட செயல்திறன் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கோல்டு வார் டயத்துல அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே ஆயுதங்களை உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவுச்சு. இதன் காரணமா அமெரிக்கா தங்களுடைய கடற்படையை வலிமைப்படுத்துறதுக்கு அதிகமான ஏர்கிராப்ட் கேரியர்களை உருவாக்குனாங்க. ஆனா ரஷ்யா தங்களுடைய கடற்படையை வலிமைப்படுத்துறதுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. உலகின் தலை சிறந்த அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க. அந்த வகையில ரஷ்யா ஏர்கிராப்ட் கேரியர்களை விட நீர்மூழ்கி கப்பலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதன் காரணமா நீர்மூழ்கி கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கி வராங்க. இப்போ சமீபத்துல ரஷ்யா ஜூலை 8ஆம் தேதி அதிநவீன பெல்கரோட் சப்மரீன்களை தங்களுடைய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சப்மரீன் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கட்டும் திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். ஷெவ்மெஸ் ப்ரொடக்ஷன் அசோசியேட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த பெல்கரோட் சப்மரீன்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனம் தான் ரஷ்யாலே மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனம். இந்த பெல்கரோட் சப்மரீன் தான் கடந்த 30 வருடங்கள்ல கட்டப்பட்ட மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல். ரஷ்யா உருவாக்கி இருக்கிற இந்த பெல்கரோட் சப்மரீன் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் நீர்மூழ்கி கப்பலை விட பல மடங்கு பெரிதா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவின் பெல்கரோட் நீர்மூழ்கி கப்பல் 184 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. பெல்கரோட் நீர்மூழ்கி கப்பல் ஆஸ்கர் 2 கிளாஸ் வகையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல் கட்டும் பணி 1992 இருந்தே நடைபெற்று வருது. இதை தொடர்ந்து 2019 வருடம் இந்த நீர்மூழ்கி கப்பல் லான்ச் செய்யப்பட்டு ஜூலை 2022 ரஷ்ய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. மற்ற நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து இந்த பெல்கரோட் சப்மரீன் எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நீர்மூழ்கி கப்பல்ல 80 ஃபீட் நீளம் கொண்ட பொசைடன் நியூக்ளியர் டார்பிடோ ட்ரோன்களை எடுத்து செல்ல முடியும். பொசைடன் நியூக்ளியர் பவர் ட்ரோன் ஒரு அட்டானமஸ் ட்ரோன். இந்த பொசைடன் நியூக்ளியர் பவர் டார்பிடோ ட்ரோன்னால 100 மெகாடன் அணு ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த பொசைடன் நியூக்ளியர் பவர் டார்பிடோவை வச்சு ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா 500 மீட்டர் உயரமுள்ள நியூக்ளியர் சுனாமியை உருவாக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இதன் மூலமா எதிரிகளின் கடற்கரை நகரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். நியூக்ளியர் சுனாமி அப்படின்னா 500 மீட்டர் உயரமுள்ள அலைகள் எதிரிகளோட நகரத்துக்குள் செல்லும் பொழுது அந்த நீர்ல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்கள் அதிக அளவுல கலந்திருக்கும். இதன் மூலமா எதிரிகளின் நகரம் முழுவதும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்களால் நிரம்பி இருக்கும். இதனால இந்த நகரங்களை பல வருடங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். இதனால ஒரு நாட்டோட கடற்கரை முழுவதும் பல வருடங்களுக்கு முடங்கி போகும். ரஷ்யா பொசைடன் நியூக்ளியர் பவர் டார்பிடோவை லான்ச் செஞ்சிட்டாங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ட்ரோனை தடுக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 185 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இது பயணிக்குது. அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா 1 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த ட்ரோன்களால் பயணிக்க முடியும். 1 கிலோமீட்டர் ஆழம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு ஆழத்துல 185 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்கும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் தடுக்கவே முடியாது. ரஷ்யா இந்த பொசைடன் ட்ரோனை அமெரிக்காவை மனதில் வைத்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவின் கடற்கரை நகரங்களை தாக்கி அழிப்பதற்காகவே பிரத்யேகமா ரஷ்யா இந்த ட்ரோன்களை உருவாக்கி
இருப்பதா சொல்லப்படுது. பொசைடன் ட்ரோன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சேட்டலைட் கண்ட்ரோல் உதவியோடு டார்கெட்ஸை நோக்கி வழிநடத்தப்படுது. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் HI சர்டன் இந்த பெல்கிரேட் சப்மரீனை டூம்ஸ்டே சப்மரீன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்றாரு. பெல்கிரோட் சப்மரீன்கள் ரஷ்ய கடற்படையில் பயன்பாட்டில் இருந்தாலும் இந்த நீர்மூழ்கி கப்பல் ரஷ்ய அதிபரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயக்கப்பட்டு வருது. அதாவது இந்த கப்பலை பயன்படுத்தி ஒரு ஆபரேஷன் நடத்தணும் அப்படின்னா அதற்கு ரஷ்ய அதிபரின் ஒப்புதல் தேவை. பெல்கிரோட் சப்மரீன்கள்ல 6 பொசைடன் நியூக்ளியர் பவர் ட்ரோன்களை எடுத்து செல்ல முடியும். அதாவது விமானப்படையில் வாரியர் ட்ரோன் கான்செப்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானம் மதர்ஷிப்பா செயல்பட்டு பல ட்ரோன்களை கட்டுப்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அதே போன்றுதான் ரஷ்யாவின் இந்த பெல்கிரோட் சப்மரீன் செயல்பட உள்ளது. பெல்கிரோட் சப்மரீன் ஒரு மதர்ஷிப் போல செயல்பட்டு 6 பொசைடன் ட்ரோன்களை பயன்படுத்தி வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இது போன்ற கேப்பபிலிட்டி உலகில் வேறு எந்த நாட்டிடமும் கிடையாது. இதன் காரணமாக தான் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் இந்த பெல்கிரோட் சப்மரீனை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க. பொசைடன் டார்பிடோ போன்ற தனித்துவமான ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யானால மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்களை பெருமளவுல சேதப்படுத்த முடியும். குறிப்பா போன் மற்றும் இன்டர்நெட் அண்டர் வாட்டர் கனெக்ஷன்களை அளிக்க முடியும். இதன் மூலமா மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த முடியும். ரஷ்யாவின் பெல்கிரோட் சப்மரீன் செவ்ராட் வின்ஸ் போர்ட்டை தலைமையிடமாக கொண்டு இயங்க போகுது. இந்த போர்ட் ரஷ்யாவின் நார்தர்ன் நேவல் ஃபிளீட் கட்டுப்பாட்டில் உள்ளது. ரஷ்யா பெல்கிரோட் சப்மரீனை இந்த போர்ட்ல இருந்து இயக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த போர்ட் தான் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவிற்கு மிக அருகில் உள்ள போர்ட். அதனால ரஷ்யா இந்த பெல்கிரோட் சப்மரீனை பிரத்யேகமா அமெரிக்காவிற்காகவே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. பெல்கிரோட் சப்மரீன்களை இயக்குறதுக்கு 2 பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர் வகையை சேர்ந்த OK650M.02 நியூக்ளியர் ரியாக்டர்கள் பயன்படுத்தப்படுது. இது தவிர 190 மெகாவாட் திறன் கொண்ட 2 ஸ்டீம் டர்பைன்களும் இந்த சப்மரீன்ல பயன்படுத்தப்பட்டு வருது. பெல்கிரோட் சப்மரீனால அதிகபட்சமா 59 km/h வேகத்துல பயணிக்க முடியும். நியூக்ளியர் சப்மரீனோட ரேஞ்ச் அன்லிமிட்டட். எரிபொருள் நிரப்பணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பல வருடங்களுக்கு தொடர்ந்து இயக்கி கொண்டே இருக்க முடியும். ஆனா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய செயலர்கள் மற்றும் ஆபீசர்களுக்கு 120 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருளை சேமிச்சு வைக்க முடியும். இதனால எவ்வளவு நாள் உணவுப் பொருள் இருக்கோ அத்தனை நாள் இந்த கப்பலை இயக்க முடியும். பெல்கிரோட் சப்மரீனால அதிகபட்சமா 500 முதல் 520 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். கடந்த ஒரு வருடங்களா இந்த பெல்கிரோட் சப்மரீன்கள் பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமா நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில கருங்கடல் பகுதியில பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யா தன்னுடைய மெகா சப்மரீனை களமிறக்கி இருக்காங்க. பெல்கிரேட் சப்மரீன்களை கடற்படையில் இணைத்த உடனே ரஷ்யா ஆபரேஷன்கள்ல ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது ஜூன் 26ஆம் தேதி பெல்கிரோட் சப்மரீன் மற்றும் உலகின் 2வது மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலான டமிட்டி டெனஸ்கோவாவும் ஒயிட் சி பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. இதனால ரஷ்யா வரும் காலங்கள்ல இந்த சப்மரீன்களை பயன்படுத்தி மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ரஷ்யாவிற்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவால் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கு. இதன் காரணமாக தான் ரஷ்யா இது போன்ற தனித்துவமான ஆயுதங்களை தயாரித்து வர்றாங்க. இதே போன்று இந்தியாவிற்கும் சைனா மற்றும் பாகிஸ்தானால் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கு. இதனால இந்தியாவும் இது போன்ற தனித்துவமான ஆயுதங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இந்தியா என்ன மாதிரியான ஆயுதங்களை உருவாக்கலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.